190 இருக்குடாது. இன்னொரு பொறுத்துக்கிட்டே இருக்கு ஒரு இடரி. கை காம எப்படி பாரா தெரிய மாட்டேங்குது. சித்தர்மலைக்கு போற வழிக்கு வந்துருங்க. ஸ்கூல் சந்துக்குல இப்ப இந்த சித்தர்மலைக்கு தான் ஏற போறோம். இதுதான் வழி. இப்படியே போய் மேலே ஏறணும். எல்லாம் ட்ரெக்கிங்ல தான் போக போறோம். நடந்து போக போறோம். பார்ப்போம் எப்படி போறோம்னு சொல்லிட்டு, எப்படி எல்லாம் ஏறுறன்னு பார்ப்போம். வரும்போது யார் யார் தெளிவா இருக்காங்களான்னு பார்ப்போம். சரியா? ஓகே, கிளம்புவோம். பைக்கில் நிப்பாட்டிட்டோம். பைக் தெரியுதா? பைக்கில் நிப்பாட்டியாச்சு. எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா, மேலே வரையும் போகணும். அது வரையும் போகணும். பசங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட்ல வந்து நடக்கிறாங்க. பார்ப்போம். பூம்பலி இப்படி தான் இன்னும் உள்ள தூரம் போகணும். மலை இவ்வளோ தூரம் இருக்கு பாய்ஸ். வாங்க சிவனை தரிசிக்கலாம். ஓகே, தெளிவா சொல்லு. என்ன தூரம் சொல்லிடு. வாங்க எல்லாரும் சிவனை தரிசிக்கலாம். ஆமா, எப்படி 5 கிலோ குறைச்சிட்டு தான் கீழே இருக்கு. எல்லாத்தையும் சந்தோஷமா வராங்க. ரிட்டர்ன் வரும்போது பாய் எப்படி வராங்க பாய். இப்ப தெரியும் பாருங்க எப்படி வரான்னு பார்ப்போம். பாய் எந்த ஃபேஸோட இருப்பாங்களா இல்ல எப்படி இருப்பாங்களான்னு பார்ப்போம். ரிட்டர்ன் வரப்ப அவுதா பிரியாணி கடையில் எல்லாம் ஏறதுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நடக்க முடியாம நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு தான் சில பாய்ஸ் வந்து ஜாலியாக தான் வராங்க. ஒருத்தர் ரொம்ப பின்தங்கிய நிலையில் வந்துட்டு இருக்கான். என்ன மேட்டர்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் மேலே போகணும். சுற்றி காடாக தான் இருக்கு. உள்ளே வந்துட்டோம். செமையாக இருக்குது. வேற உள்ள இருக்கு. ஓகேவா? எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்டேட்டஸில் அப்டேட் போட்டு இருக்கோம், பாருங்கள். Come on, boys. Come on, Martin. Come on, Martin. Come on. இன்னும் போனோம். பசங்க வந்துட்டே இருக்கானுங்க. கமான் பாய். பாரு லைட்டா. ஓகே, இன்னும் பாதி தூரம் இருக்கு. எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கோம். ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். சரியா? ஒருத்தன் மட்டும் அங்கே போய் நம்ம பண்ணிட்டு கிடக்குறான். ஒருத்தன் மும்மூலமா இருக்கிறான்னு நினைக்கிறேன். கேமராவில் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவன் வந்துட்டு இருக்கான். இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். இட்ஸ் ஓகே, நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஸ்டார்டர்ஸ் கண்டினியூவாக பார்க்கக்கூடிய எனது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றிடா, சந்தோஷம்டா. ஓகே, மிஸ்யூடா. நீங்களாம் வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறடா மாஸ்டர். சரியா? இப்படி ஒரு இதை பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். இப்போ மாஸ்டர் வந்து வெயிட் லோட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களாம் இப்போ எல்லாம் சூப்பராக இருக்க போகிறாங்க. பாருங்க, எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு வயிறு போகுது. ஓகே மாஸ்டர். ஆமாம் சார். போதும். நல்லா சாட்டா ஈஸியாக இருக்கும். முன்னாடி
ஓகே விட்டுரு. ஓகே கமான் ப்ரோ. சரியா? டேய் அடுத்து நீ தான் மேல வந்துரு பாய். உங்களுக்கு மண்ணு பாய், அதன் பாரு கண்ணு மட்டும். இப்போ வந்து நாங்கள் பாதி மலை கடந்தாச்சு, இன்னும் பாதி மலை தான் இருக்கு. வெற்றிகரமாக ஃபுல் மலையை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். இதான் எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்காங்க. கமான் பாய், நிமிர்ந்து பார், முன்னேறு. அப்படியே மேல ஏறு. வாடா, நிமிர்ந்து வா. ஓகே ஓகே. நல்லா தான் இருந்தா திடீர்னு ஷூவெல்லாம் கழட்டிட்டான்னு தெரியல. வரான், ஏதோ ஏறி வரான், ஏற முடியாம ஏறி வரான். கமான் மார்ட்டின். இந்த மாதிரி ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது, நம்ம ஜிம்ல தான் கிடைக்கும். மார்ட்டின் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லைங்கிறான், புரியுதா? பாக்கெட்டில் காசு இல்லைங்கிறானா? இந்த லொக்கேஷன் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சுற்றி மலை தான், எஜ்ஜு தெரியுதா? ஓகே, சுற்றி மலை தான். பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? பாய்ஸ்லாம் எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, சுற்றி காமிக்கிறேன். இங்கே தான் போகணும். இங்கடா, மேலே தான் போகணும், போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வந்துட்டோம் பிளேஸுக்கு. அவ்வளோதானே, கொஞ்சம் தூரம் தான். எல்லாம் அதுக்குள்ளேயே மட்டை ஆகிட்டாங்க. அம்மா அப்பா நல்லா மட்டை ஆகிட்டாங்க. அங்கே ஒருத்தர் என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான், என்னன்னு தெரில. ஒருத்தர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் ஹாய் சொல்லு. எங்கே போகணும் அப்படின்னா வந்தாச்சு பக்கத்தில். எங்கே பாருங்கள், கோயில் தெரியுதா? ஓகே, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்துட்டோம், அவ்வளோதான். நீ மேலே போனால் முடிஞ்சிச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. ஓ நமச்சிவாயா. ஓகே, ஓகே, ப்ரேயர் பண்ணியாச்சு. மேலே வந்து சாமியை பார்த்து பாரு மாட்டேன். ஓகே, ஹாய் போலீஸ், ஜெய் நீடா, அலாவுதீன், மூந்தா. ஓகே, ப்ரேயர் பண்ணியாச்சு. என்ன செய்யறது? பாருங்க, அடுத்த ஒரு சித்தர் ரெடியாக உட்காந்துருக்காரு. இலை போடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கற்பனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது பசங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். அதை நான் தடுக்கவே இல்லை, அதை நான் தடுப்பாச்சு. சூப்பர், ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, கிளம்புவோம்.
ஓகேவா? ஓகே பாய். ஓகே, எல்லாம் ட்ரெக்கிங் முடிச்சிட்டாங்க. நீ போனாதான் தெரியும் எத்தனை கிலோ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்ல வச்சு சம்பவம். ஷப்பா, எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். எல்லாம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கேமரா பார்த்து தான் தெரியும். மாட்டேன். ஓகே டேய் சுந்தர், ரிட்டர்ன் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ ஃபேட் லாஸ் ஆகிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் எப்படி இருக்காங்க? முந்தா அது ஓகேவா? பாய். தர்ஷன், மார்டின், சுந்தர் ஜி. ஓகே, மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். பைக்கில் எப்பவும் போல நிற்கிது. ஜிம்முக்கு கிளம்புறோம். எவ்வளோ ஃபேட்டில் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் பார்க்குறோம். கேம்பில் ஆரம்பித்த நமது ஸ்டூடெண்ட்ஸ் முதல் தூங்கி கொண்டிருந்தார் முகுந்தன், மட்டையை விட்டார். அடுத்து மார்டின், அடுத்து பாபாஜி, அலாவுதீன் பாபாஜி. வேற லெவலு. சொல்ல வெயிட்டாக வாங்க லைட்டாக போங்கன்னு சொல்கிறாங்க. பாவம் கேம்பில் 4 நாளில் 4.5 கிலோ குறைச்சிருக்காங்க. நம்ம பார்ப்போம். இறங்கிறதா இன்னும் வீடு. ஓகே, திருப்பி போடுவோம். அப்படியே இருக்கு. கண்டினியூ. நல்ல நேரம்டா. பாடியில் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. நல்ல செம சேஞ்ச் தெரியுது. முகுந்தன் பாடியில். வெயிட்டையும் பார்த்துருவோம். எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க முகுந்தன்?